வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நடுவழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்பேர் வீல் கழட்டி எப்படி மாட்டுறதுன்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா பெண்கள் எல்லாரும் டயர் பஞ்சர் ஆச்சுன்னா அதை கழட்டி எப்படி மாட்டுறதுன்றத தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் நம்ம கஷ்டம் நினைச்சோம்னா கஷ்டம் தான். பெண்களாலையும் எல்லா வேலையும் பார்க்க முடியும், என்னாலையும் பார்க்க முடியுதுன்னா உங்களாலையும் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப 4 வேலை போறோமோ 2 வேலை போறோமோ, பஞ்சர் ஆன உடனே லெஃப்ட் சைட்ல ஓரங்கட்டி நிப்பாட்டிடணும். சில பேர் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி 4 வேலை போகும்போது என்ன பண்றாங்கன்னா, லெஃப்ட் சைட்ல ஓரமா நிப்பாட்டாம அப்படியே பஞ்சர் ஆன இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. ரொம்ப ஆபத்தான விஷயம்னு தெரிஞ்சும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பஞ்சர் ஆன உடனே வண்டியை நகர்த்தினோம்னா டியூப் கட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இப்படி பண்றதுனால நம்ம வண்டிக்கும் பின்னாடி வர வண்டிக்கும் ஆபத்து ஏற்படும். அதனால எப்பயுமே வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா லெஃப்ட் சைட்ல ஓரங்கட்டி நிப்பாட்டிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க பெண்கள் எல்லாரும் மறந்துடாம நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளேயும் மெக்கானிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கு நான் கேரண்டி. வாங்க முறைப்படி எப்படி டயர் கழட்டி மாட்டலான்றத பார்க்கலாம். சரி, அடுத்ததான் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வண்டியை கியர்ல போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை லாக் பண்ணணும். பார்க்கிங் இண்டிகேட்டரை ஆன் பண்ணணும். அதுக்கப்புறமா கார்ல இருக்கவங்கள இறங்க சொல்லணும். ஏன்னா நம்ம ஜாக்கி தூக்கி வைக்கும் போது காருக்குள்ள இருக்கிறவங்க லேசா அசைஞ்சாங்கனாலும் கார் கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அவங்களை கீழே இறங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம டயரை கழட்டணும். எல்லாரும் வண்டில இருந்து ஒரு நிமிஷம் இறங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பேர் வீல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வண்டிக்கு பின்னாடி இருக்க ட்ரங்க்ல இருக்கும். அதை ஓபன் பண்றதுக்கு நம்ம சார்ஜும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரங்க் லீவர் கொடுத்துருப்பாங்க, இதை யூஸ் பண்ணியும் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சார்ஜை யூஸ் பண்ணியும் நம்ம ட்ரங்க்கை ஓபன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சீட் போட்டிருப்பாங்க, அதை எடுத்துட்டு நம்ம இந்த ஸ்பேர் வீல் ஜாக்கி லீவர் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிடணும். இதுக்கு பேர் தான் ஜாக்கி, இது லீவர், இது வீல் ஸ்பானர். இதை லூஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறமா பஞ்சரான வீலோட போல்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே லூஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதை காலில் லூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா ஆயிடும். பொதுவாக போல்ட்டை லூஸ் பண்ணுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கும் டைரக்ஷன் இருக்கு. இதை 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா 12லேருந்து 9னா லெஃப்ட் சைடு லூஸ் பண்ணுறது. இதை 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12லேருந்து 3 வரைக்கும் ரைட் சைடு டைட் பண்ணுறது. அப்படின்னு எங்கள் அப்பா போல்ட் நட் லூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, அடுத்ததா ஜாக்கி எங்க வைக்கலாம்ன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஜாக்கி வைக்கிறதுக்காக எல்லா வண்டிக்கு அடியிலுமே ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. இது 4 சைடுமே இருக்கும். இந்த இடத்துல கரெக்டா வச்சு நம்ம வண்டியை தூக்கணும். அதே மாதிரி வண்டியில ஜாக்கி வச்சு தூக்கும் போது தரப்பகுதி சமதளமா இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. சில வண்டிகள்ல இதே மாதிரியும் ஜாக்கி வச்சு தூக்குறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இங்கே வச்சு நம்ம தூக்கிக்கலாம். இங்க ஒரு ஹோல் இருக்கு, இங்க ஒரு ஸ்டெப் இருக்கு. நம்ம இந்த ஹோல் இந்த ஸ்டெப்ல படுற மாதிரி வச்சு தூக்கிட்டோம்னா ஜாக்கி நழுவாது.
இப்போ ஜாக்கி வந்து இதில் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுன்னா வண்டி வந்து ஜாக்கிலேருந்து நழுவாது. ஜாக்கியை செட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பேர் வீல் மாற்ற அளவுக்கு உயரமா தூக்கணும். அப்பதான் நம்மளால ஸ்பேர் வீலை மாட்ட முடியும். இந்த மாதிரி இது ஃப்ரீயா தான் இருக்கும். லேடிஸால தூக்குற அளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். நம்ம ஸ்பேர் வீல் மாற்ற அளவுக்கு உயரமா தூக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த போல்ட் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துக்கலாம். நம்ம போல்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டோம். இப்ப நம்ம அதை கழட்டிட்டோம். அடுத்ததா ஸ்பேர் வீல் மாட்ட போறோம். ஸ்பேர் வீல் மாட்டும் போது இந்த போல்ட் வந்து டாப் பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஹோல் வந்து இந்த இதுல கரெக்டா செட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஹோல் வந்து டாப்பை பார்த்து இருக்கணும். அப்பதான் நமக்கு மாட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சாய்வான டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க. நட்டை மாட்டுறதுக்கும் டைரக்ஷன் இருக்கு. இப்படி போடக்கூடாது. இந்த மாதிரி டேப்பரா இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கம் தான் மாட்டணும். நட்டை போட்டதுக்கு அப்புறம் ஆப்போசிட்டா இருக்கிறதான் போடணும். போல்ட் டைட் வைக்கும் போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வைக்கணும். இப்போ நீங்க இதை வச்சீங்கன்னா அடுத்து இதை வைக்கணும், அடுத்து இதை வச்சீங்கன்னா அப்புறம் இதை தான் வைக்கணும். மேலேயே வச்சுக்கிட்டே நம்மளால ஃபுல் டைட் வைக்க முடியாது. அதனால ஜாக்கில இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கலாம். வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் மறந்துடாம வீலுக்கு வச்ச அடக்கல்ல எடுத்து ஓரமா போட்டுருங்க.
எல்லாரும் வண்டில இருந்து ஒரு நிமிஷம் இறங்கிக்கோங்க. நம்ம போல்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.